நாங்க சன்னி லியோனா நீங்க ஷக்கீலா. காசிப் பண்ணது ரைட்டா ராங்கான்னு கேட்கறது அறிவு இருக்கா உங்களுக்கு? அசிங்கமாலாம் கமெண்ட் பண்றாங்க. யாருன்னு போய் பார்த்தா நம்ம எஸ்டிஆர் ஃபேன்ஸா கூட இருக்காங்க. பூமர்ஸ் இடவா 2K கிட்ஸ் காஜி எப்பா டே நீங்க எடுக்காத படமா உங்க காலத்துல? எனக்கு என் லைஃப் நான் எப்படி வாழணும் நீ வந்து சொல்லாத. கரெக்டா? இன்டர்கோர்ஸ் பண்ணவங்களுக்கு பிறந்தவங்க தான் பூமர்ஸ். இதுதான் ஓப்பனா சொல்ல போனா அவங்க தான் பூமர்ஸ். எல்லா முறைகளும் சரின்றீங்களா? தப்பு இல்லையா? எல்லாருக்கும் ஒரு ஒரு ப்ரிஃபரன்ஸ் இருக்கு. நீ உன் லைஃப்ல நீ எப்படி வாழணும் நான் வந்து சொல்ல மாட்டேன். என் லைஃப் நான் எப்படி வாழணும் நீ வந்து சொல்லாத. கரெக்டா? இது எல்லாருக்கும் பொருந்தும். உன் கலாச்சாரத்தை நீ ஃபாலோ பண்ணி என் கலாச்சாரத்தை நான் ஃபாலோ பண்றேன். உன் கலாச்சாரத்தை கெடுற மாதிரி நான் எதுவும் பண்ண மாட்டேன். என் கலாச்சாரத்தை கெடுற மாதிரி நீ எதுவும் பண்ணாத. இப்படி வந்து அவங்கவுங்க பவுண்டரியில அவங்கவுங்க லிபர்ட்டியில வந்து கிராஸ் பண்ணாம இருந்துட்டாங்கன்னா நாட்டுல பிரச்சனையே வராது. நீ உன்னோட லிபர்ட்டி உன்னோட பவுண்டரி ஸ்பேஸை தாண்டி எப்ப இன்னொருத்த முக்க போய் தொடுறியோ அப்பதான் பிரச்சனை வரப்போகுது. அதனால என்னால யாருக்கும் பிரச்சனை இல்லை, யாராலையும் எனக்கும் பிரச்சனை இல்லை. சார் கூட படம் பார்க்கும்போது லீலி பண்ண மன்னனே கூட இருக்கும்போது நமக்கு என்ன தோணும்? இன்னும் லீலிகளை நல்லா பார்க்கதான் தோணும். லீலிகளை பார்த்ததை விட இவரை தான் நான் நிறைய பார்த்துட்டு இருந்தேன். ஏன் இவரோட உட்காந்து பார்க்கும்போது எனக்கு கனெக்ட் ஆகாம இருக்குமா? நல்லாவே கனெக்ட் ஆச்சு. ஆனா இவரோட தான் கனெக்ட் ஆக மாட்டேங்குது. எனக்கு ஹார்ட்டே இல்ல ப்ரோ, யார் வந்தாலும் கனெக்ட் ஆகாது. நான் வரேன் ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. படத்துல இப்ப வந்து உங்களுக்கு அவ்வளவு ஹேட்டட் பரவினாலும் ஒரு நெகட்டிவ் கேரக்டருக்கு ஹேட் வந்தாதான் அந்த படம் சக்சஸ்ங்கிறதே அர்த்தம். நீங்க வேற எங்க ஹேட் வந்தது? எல்லாம் தியேட்டருக்கு போனா தூக்கி வச்சு தலைவா வாழ்ந்துருக்க தலைவா இதே மாதிரி இன்னொரு படத்தை பண்ணு வந்து உனக்கு கோயில் கட்டுறோன்ற எனக்கு வீடியோலாம் என்கிட்ட இருக்கு. ஹேட்டர்லாம் இல்லம்மா, எவ்வளவு பாசிட்டிவா போயிட்டு இருக்கு படம். படத்துக்கு நிறைய சமுதாய கருத்து வந்து சொல்லியிருக்கு இந்த படத்துல. ஒரே கருத்து தான், பாதுகாப்பா வச்சுக்கோங்க, பெண்களை பாதுகாப்பா வளங்க. நிறையலாம் இல்ல, ஒரே கருத்து. ஓகே, உங்க பாசிட்டிவான ஃபேன்ஸ் ஒரு விஷயம் சொல்லணும்னா இந்த நேரத்துல என்ன சொல்றீங்க? என்ன சொல்றது, ஒர்க் ஹார்ட், இக்னோர் நெகட்டிவிட்டி. நான் என்ன நினைச்சா பார்த்தேன் இந்த படம் வந்து ஹிட் ஆகும், தியேட்டர்ல வந்து இவ்வளவு கலெக்ஷன் எடுத்துட்டு இருக்கோன்ட்டு. அடுத்தடுத்து எனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது. எதிர்பார்க்காத ஒரு வெற்றி இது. ரொம்ப நன்றி. இந்த படம் பார்த்த ஆடியன்ஸ்க்கு ரொம்ப நன்றி. என்னைக்குமே இந்த நன்றி கடன் வந்து நான் மறக்க மாட்டேன். இங்க கொஞ்சம் கஷ்டம் தாங்க, சினிமான்றது ஒரு கஷ்டமான இடம் தான். நம்மளுக்கு வந்து அதாவது வளர்ந்தவங்க அதிகமா வளரணும், அது யாருக்குமே வந்து உறுத்தாது. வளர ட்ரை பண்றவங்க வளரக்கூடாது அப்படின்னு வந்து நிறைய பேருக்கு வந்து உறுத்துது. நிறைய ஆக்டர்ஸோட ஃபேன்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் வந்து இவன் வேற அசிங்கமாலாம் கமெண்ட் பண்றாங்க. யாருன்னு போய் பார்த்தா நம்ம எஸ்டிஆர் ஃபேன்ஸா கூட இருக்காங்க. நானே பெரிய எஸ்டிஆர் ஃபேனு. அடப்பாவீங்களா, என்னடா என்னையே வந்து இப்படி திட்டுறீங்க அப்படின்ற மாதிரி. எங்க அவர் எங்க, நான் எங்கங்க? ஒரு மனசாட்சி வேணாமா? நான்லாம் நேத்து பேஞ்ச மலையில முளைச்ச காலான்னு நான் இப்படிலாம் பேசலாமா நீங்க? அப்படி இல்லைங்க. என்னடா நம்ம வயசு பையன், நம்ம வந்து தலைவனை நம்ம தலைவனை இன்னும் பார்க்கல, இவன் தலைவன் கிட்ட அவார்ட்லாம் வாங்கியிருக்கான் பிக் பாஸ் 8ல, அந்த மாதிரி கூட இருக்கலாம். நான் என்னன்னா, நீங்க எல்லாம் ஃபேன்ஸ் எல்லாம் இருக்கீங்கல்ல, நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க எந்த காலத்துல வந்து உங்களோட ஃபேவரட் ஹீரோக்கு வந்து ஃபேன்ஸ் ஆனீங்கன்ட்டு. அவங்க ஸ்ட்ரகிள்ல இருக்கும் போது தானே ஆயிருப்பீங்க. அதே மாதிரி என்னையும் சில பேர் பார்த்துட்டு இருக்கலாம் இந்த டைம்ல, ஓகேவா? அவங்க எனக்கும் வருவாங்க, எனக்கும் சப்போர்ட் வரும் ப்ரோ. 2K கிட்ஸ்லாம் ஃபன்னு ப்ரோ, நீங்க நினைக்கிற மேலாம் இல்லை ப்ரோ. அவங்களாம் நம்மளை விட ரொம்ப தெளிவானவங்க. நானே ஒரு 2K கிட் தான் ப்ரோ. 95க்கு அப்புறம் பார்ன் ஆனவங்க எல்லாம் 2K கிட் தான் ப்ரோ. அவங்களாம் ஜாலியா தான் ப்ரோ இருக்காங்க லைஃப்ல. யாரு காஜி? பூமர்ஸ் இடவா 2K கிட்ஸ் காஜி எப்பா டே நீங்க எடுக்காத படமா உங்க காலத்துல? எனக்கு தெரியாது, தெரியாம தான் கேக்குறேன். என்ன மாதிரி எல்லாம் படம் எடுத்திருக்கீங்க பூமர்ஸ்? சொல்லுங்க, நீங்க என்ன அதான் நீங்க என்ன மாதிரி எல்லாம் படம் எடுத்திருக்கீங்க, அதெல்லாம் யோசிச்சு பாருங்க. என்னது, எங்க நாங்க சன்னி லியோனா நீங்க ஷக்கீலா, அவ்வளவுதான். அடிச்சு காட்டு, எது பெருசுன்னு அடிச்சு காட்டியுமே அவ்வளவுதான். அப்படிதானே? எங்க பூமர்னா அந்த வேர்ல்டு வாருக்கு அப்புறம் வந்து
எல்லாரும் எங்க பூமர்னா பூமர் தாங்க. வேர்ல்டு வாருக்கு அப்புறம் எல்லாரும் வந்து அந்த டைம்ல வந்து யாராலையும் இன்டர் கோர்ஸ்லாம் பண்ணிக்க முடியல. வேர்ல்டு வார் முடிச்சுட்டு வந்தானே எல்லாரும் செம்ம எப்படி சொல்றது, ஃப்ரீயா இருந்தாங்க, வேலை இல்லாம இருந்தாங்க, பீஸ்ஃபுல்லா இருந்தது உலகம். அப்போ இன்டர் கோர்ஸ் பண்ணவங்களுக்கு பிறந்தவங்க தான் பூமர்ஸ். இதுதான் ஓப்பனா சொல்ல போனா அவங்க தான் பூமர்ஸ். அதாவது 1950-60s பிறந்தவங்க. 90s மேல பிறந்தவங்க 90s கிட்டு, 95க்கு அப்புறம் பிறந்தவங்க 2K கிட்டு. ஏங்க அவங்க தெளிவா 2K கிட்டு ஜென்சிலாம் தெளிவா தாங்க இருக்காங்க. அவங்களுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஆக்சஸ் கிடையாது. நான் வளரும் போது எனக்கு வந்து இன்டர்நெட்டோ ஸ்மார்ட் போனோ கிடையாது. நாங்கெல்லாம் வந்து ஒரு 3 மாசம் வெயிட் பண்ணணும் பிஎஸ்என்எல் கனெக்ஷன் கிடைக்கிறது இவங்க வயசுல. இப்பெல்லாம் இவங்களுக்குலாம் பிறந்த உடனே கையில வந்து டேப்லெட்லாம் கொடுத்துடுறாங்க. தே ஆர் மோர் இன்டெலிஜென்ட் தென் வி வேர் இல்லையா? அவங்களுக்கு வந்து அவ்வளோ நாலேஜ், அவ்வளோ இதெல்லாம் கிடைக்குது. என்னதான் எங்க காலத்துல நம்ம பெருமை தட்டிக்கிட்டாலும் நம்மளை விட அவங்க அறிவா தான் இருக்காங்க. அது ஏன்னா நம்மளுக்கு அடுத்த ஜென்ரேஷன் அஃப்கோர்ஸ் they gonna achieve more than what we did இல்லையா? இல்ல அப்படியெல்லாம் நான் சொல்லல. நான் சொல்றேன் இந்த 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 காலத்துல பசங்க வந்து செக்ஸ் தானே அப்படின்னு வந்து பார்த்துட்டு கடந்து போயிடுறாங்க. ஆனா அந்த காலத்துல இருந்தவங்களுக்கு வந்து அது வந்து ஒரு பெரிய விஷயமா அது வந்து தெரியுது. அது வந்து அந்த காலத்துல எங்க டைவர்ஸ் பண்ணிட்டு இன்னொரு கல்யாணம் பண்றதே தப்புன்னு தானங்க சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ ஓரினை சேர்க்கையும் தப்புன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து ஸ்டீரியோடைப் பண்ணி வச்சிருந்தாங்கல்ல. அதாவது ஆண்கள் எத்தனை கல்யாணம் வேணா பண்ணிக்கலாம், பெண்கள் வந்து ஒருத்தனுக்கே நீயே தெய்வம், நீயே கணவன் இருக்கணும்லாம் தானே எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. இவன் குடிகாரனா வீட்டுல வந்து போட்டு இன்னொரு அப்பாட்டியை வச்சுக்கிட்டு அடிக்கும் போது கூட கணவனுக்கு வந்து உண்மையா இருந்தானே அந்த பொண்ணு வீட்லயே ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. இது எவ்வளவு பேர் இப்ப பாத்துட்டு இருக்க லேடிஸ்க்கு கூட நடந்திருக்கலாம். இதெல்லாம் நான் பார்த்து வளர்ந்துருக்கனால நான் சொல்றேன். ஓகேவா? அதையே நம்ம இப்ப ஃபாலோ பண்ண முடியாதுல்ல. மேக் டைவர்ஸ் நார்மல். இப்போ ஒரு தப்பு பண்றவனோட எப்படி வாழ முடியும்? இப்ப தப்பு பண்ற ஒரு ஒய்ஃப் கூட நீங்க வாழ்வீங்களா? அதே மாதிரி தானே தப்பு பண்ற புருஷன் கூட அவங்க வாழ முடியாது. மேக் இட் நார்மல். பிடிக்காத ஒருத்தவங்க கூட எப்படிங்க பெட் ஷேர் பண்ணிக்க முடியும் லைஃப் லாங்? எப்படி லைஃப் ஹாப்பியா இருக்கும்? இதெல்லாம் பூமரோட காலத்துல வந்து சகஜமா இருந்தது இல்ல, இப்ப சகஜமா இல்ல. அது காசி பண்ணது எப்படி ரைட் ஆகும்? என்ன கேவலமான கேள்வி இது. இல்ல என்ன கேள்வி இது? காசி பண்ணது எப்படி ரைட் ஆகும்? நான் காசி ரோல் தான் பண்ணிருக்கேன், நான் காசி கிடையாது. காசி பண்ணது ரைட்டா ராங்கான்னு கேட்கறது அறிவு இருக்கா உங்களுக்கு? இஷ்டத்துக்கு கேட்க கூடாது. வரேன். இன்னைக்கு ஃபயர் திரைப்படம் வெற்றிகரமா 2வது வாரம் திரையரங்குகள்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஷோஸ் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆடியன்ஸ் கொடுக்குற அந்த சப்போர்ட் ரொம்ப உற்சாகமாக இருக்குது. கடந்த வாரம் 11 படங்கள் வரும்போது அதில் ஒரு படமாக வந்து இன்னைக்கு 2வது வாரம் நல்ல கூடுதல் ஸ்க்ரீன்ஸோட ரசிகர்கள் வந்து இந்த கதையும் அந்த கிளைமேக்ஸ் காட்சியையும் அதையும் படைப்பையும் வந்து கொண்டாடுறாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இன்னைக்கு காலை காட்சி கூட வந்து ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ரொம்ப ஹாப்பி. சாந்தினி பேசுங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதே ரோஹிணி தியேட்டர்ல வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து பார்த்தோம். அன்னைக்கு இருந்த ரெஸ்பான்ஸுக்குமே இன்னைக்கு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த டைம்ல வந்து ஒரு படம் 2வது வாரம் ஸ்டார்ட் பண்றது பெரிய பெரிய விஷயம். அண்ட் இங்க எல்லாருக்குமே ஸ்கிரீன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆயிருக்கு. அண்ட் ஆடியன்ஸ் அவ்வளோ என்ஜாய் பண்ணி படத்தை பார்க்குறாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்கள் நம்பின ஒரு ப்ராஜெக்ட் அண்ட் ஆடியன்ஸ் கிட்ட இருந்து இவ்வளோ நல்ல ரெஸ்பான்ஸ் வரும்போது ஐ திங்க் ஐம் ரியலி வெரி எக்ஸைட்டட் அண்ட் ஹாப்பி. நீங்க படத்தை வந்து பாத்துட்டீங்க, கொஞ்சம் ஹேட்டட் வந்தாலும் இவ்வளவு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து வந்திருக்கு. முதல்ல ஹேட்டட் வந்துச்சா இல்ல பாசிட்டிவ் வந்தா? அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஐ திங்க் ஹேட்ரட் வந்தது வந்து படம் பார்க்காதவங்க கிட்ட இருந்து வந்திருக்கும். படம் பார்த்த எல்லாருமே வந்து ரொம்ப பாசிட்டிவா ரிப்ளை பண்ணியிருக்காங்க. அவ்வளோ மெசேஜ் எனக்கு வருது இன்ஸ்டாகிராம்ல. அண்ட் நிறைய பெண்கள் கனெக்ட் பண்றாங்க. ஸோ அது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நம்ம நம்பின ஒரு தாட் வந்து பெண்கள் கிட்ட போய் சேர்ந்துருக்கு அப்படின்ற போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்கு சொசைட்டில. ஸோ இந்த படம் பார்த்து அட்லீஸ்ட் சில பெண்கள் கொஞ்சம் உஷாரா இருந்தாலே எங்களுக்கு அது பெரிய வெற்றி தான். இப்ப சமூகத்துக்கு நீங்க ஒரு மெசேஜ் சொல்லிருக்கீங்க. சோ இதுக்கப்புறம் உங்ககிட்ட இந்த மாதிரி இன்னொரு படம் எதிர்பார்க்க முடியுமா? நிச்சயமா என்னுடைய நிறுவனம் சார்பாக வந்த படங்கள் எல்லாமே வந்து ஒரு பொறுப்போடு தான் வந்து கதைகள் வந்திருக்கு. இதைக்கு அடுத்த ஒரு ப்ராஜெக்டும் அதே மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் தான். கூடிய விரைவில் அனௌன்ஸ் பண்ணுவோம். அதான் ஏற்கனவே இப்போ சாந்தினி சொன்ன மாதிரி தான் நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் வந்து கிட்டத்தட்ட இந்த 8 நாட்கள் கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 30-40 திரையரங்குகள் போயிருக்கேன். எல்லா காட்சிகள்லையும் மக்கள் பார்த்துட்டு வெளியில வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு
நாங்கள் கதை இப்படி இருக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லைங்க, ரொம்ப பிரமாதமாக இருக்குது, இது மஸ்ட் வாட்ச் ஃபிலிம், பெண்கள் அவசியம் பார்க்கணும், பெற்றோர்கள் அவசியம் பார்க்கணும்னு சொல்லி அவங்க கொடுத்த ஒரு அந்த உற்சாகமும் அந்த ஒரு ரிவ்யூவும் வந்து தான் இன்னைக்கு வந்து இந்த படத்தை இவ்வளோ தூரம் ஹோல்ட் பண்ண வச்சிருக்கு. பார்த்த ஒருத்தர் கூட நெகட்டிவ் விமர்சனம் கொடுத்ததா இல்லை. சோஷியல் மீடியாவில் ஜென்ரலைஸ்டாக வந்து ஒரு படைப்புன்னு இருந்தால் எப்படி வந்து அதுக்கு வந்து பாசிட்டிவான விஷயங்கள் வந்து ஆதரவு இருக்கோ, அதே மாதிரி சில நெகட்டிவான விஷயங்கள் வரத்தான் செய்யும். பட் அதை புறந்தள்ளிட்டு போகிறது, நெகட்டிவ் விமர்சனங்கள் சில நேரம்ல பாசிட்டிவாக வைப் ஆயிரும். அதனால் அது ரொம்ப ரொம்ப ஈஸியாக ரீச் ஆயிருக்குன்னு பார்க்குறேன் நான். நல்ல படைப்பு என்னைக்கும் வந்து வெற்றியை வந்து தக்க வச்சுக்கிட்டு இருக்கோம். நன்றி. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தயாரிப்பாளராக எல்லா படங்களும் நல்லா ஓடணும், எல்லா தயாரிப்பாளர்களும் நல்லா இருக்கணும். அதனால இந்த வாரம் வெளியே இருக்க நீக் படமும் சரி, தனுஷ் சாரோட டைரக்ஷன்ல டிராகன் பிரதீப்போட படம், நிச்சயமா அந்த படங்களும் வந்து நல்ல வரவேற்பு இருக்கு. அப்பதான் சினிமா ஆரோக்கியமா இருக்கும். வார வாரம் வர படங்கள் வெற்றி படமா அமையும் போது இந்த இண்டஸ்ட்ரியை வந்து ரொம்ப ஃப்ளோரிஷ்டா ஒரு ஒரு லாபகரமான ஒரு ஒரு இடத்துல போய் நிற்கும். அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த நேரத்துல. வந்தாவே அந்த படம் ஜெயிச்சிருச்சுன்னு அர்த்தம். எந்த அளவுக்கு ஆக்டரோட ஆக்டிங்லாம் நீங்க எதிர்பார்த்த மாதிரி வந்துச்சா? ரொம்ப நான் வந்து இந்த படத்துல எனக்கு மிகப்பெரிய வந்து கொடுப்பனையே அதுதான். எனக்கு அமைஞ்ச அந்த ஆர்டிஸ்ட், பெண் 4 பெண் கதாபாத்திரங்கள், 4 ஹீரோயின்ஸ், சாந்தினி, சாக்ஷி, காயத்ரி, ரச்சிதா, அவங்களுடைய அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ், அந்த கதையை நம்ம எதை நோக்கி எதை சொல்லணும்னு எதிர்பார்த்து எடுத்தோமோ அதை காட்சி வடிவில் பண்ணும்போது அதுக்கு உயிர் கொடுத்த கதாபாத்திரங்கள். அதே மாதிரி அந்த நெகட்டிவ் ஷேட் பண்ற ஒரு ஒரு மேல் டாமினேட்டிங் கேரக்டர், அதை எல்லா ஹீரோஸும் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு கேள்விக்குறிதான். அதை துணிஞ்சு பண்ண பாலாஜி முருகதாஸ்க்கு இந்த நேரத்தில் வாழ்த்துக்கள், பாராட்டுகள். இன்னைக்கு அவரை தியேட்டர்ல எல்லாரும் கொண்டாடுறாங்க, எங்க ஹீரோயின்ஸை கொண்டாடுறாங்க, படத்தை கொண்டாடுறாங்க. ஒரு ஆக மொத்தத்துல எங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப ஒரு ஒரு ஹாப்பி மூமெண்டான ஒரு சிச்சுவேஷன் அது. நீங்க ரொம்ப நாள் ஹாலிவுட்ல ஒரு பெரிய ரீஎன்ட்ரி அப்ப பார்த்துட்டு அதுக்கப்புறம் இப்பதான் பார்க்கணும். வந்து ஆடியன்ஸ் வந்து உங்களுக்கு தெரியுது அந்த ஹாப்பினஸ் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி ஆல்மோஸ்ட் 15 இயர்ஸ் ஆச்சு நான் டெபியூ பண்ணி. அண்ட் இது ஒரு ப்ராப்பரான ஒரு ஃபர்ஸ்ட் சக்சஸ் எனக்கு. ஸோ வார்த்தையில சொல்ல முடியாது, அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அண்ட் ஆடியன்ஸ் கொடுக்குற அன்பு வந்து ரொம்ப இட்ஸ் லைக் டூ ஓவர்வெல்மிங் எனக்கு. And I think I'm extremely happy and grateful to JSK sir. ஏன்னா அவர் எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருந்தாரு இந்த படம் கண்டிப்பா ஹிட் ஆகும் அப்படின்ட்டு. I think I'm extremely grateful to him. தேங்க்யூ. இல்லை வருஷனுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் சாதாரண விஷயம் இல்லை, ஒரு பொண்ணு வந்து 15 இயர்ஸ் ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க அப்படின்னா உங்க சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக இருந்திருக்க முடியாது. ஸோ இதுக்கப்புறம் நிறைய படங்கள், நல்ல படங்கள் இருக்கு, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க.